பல பேருடைய நோய்க்கு காரணமே சும்மா இருக்கிறதே இல்லை, பிஸியாகவே இருக்கிறாங்க. சும்மா இருக்கும் பொழுதுதான் நோய்கள் குணமாகிறது, பிரச்சனைகள் தீருகிறது, நாம் ஒரு முடிவுக்கு வருகிறோம். ஃபார் எக்ஸாம்பிளுங்க, எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு ஒரு வைஃபை கம்பெனிலேருந்து. சார் வணக்கம் சார், நாங்கள் இந்த வைஃபை கம்பெனிலேருந்து பேசுகிறோம், உங்களுக்கு வேணுமா? நான் சொன்னேன் இல்லைங்க வேண்டாங்க. ஏன் சார் வேண்டாம்? நான் ஏற்கனவே அந்த கம்பெனி வச்சுருக்கிறேன். அப்படியா சார், அதோட நல்லா இருக்கு சார் இது. இல்லை பரவாயில்லைங்க வேண்டாங்க, போயிட்டுருக்கு அப்படின்னு. ஓகே சார் வச்சுட்டாங்க. கடைசி 7 நாளுங்க மறுபடியும் அதே கம்பெனிலேருந்து ஃபோன் வருது, வேற ஒரு பொண்ணு பண்ணுது, அதே கேள்வி அதே பதில். அடுத்த 7 நாள் அதே கம்பெனிலேருந்து ஃபோன். இப்போ டென்ஷன் ஆகிட்டு தான். ஏங்க வேண்டாங்க பாருங்க, நான் நல்லா இருக்கிற என்ன டென்ஷன் பண்ணுறாங்க. மறுபடியும் ஃபோனுங்க, உடனே பயங்கர டென்ஷன் ஆயிடுச்சு. ஏங்க ஏங்க அப்படிங்கிறாங்க. மறுபடியும் ஃபோனுங்க, கடுப்பாகி உனக்கு அறிவு இருக்கா அப்படின்னு கேட்டுட்டேன். அந்த பொண்ணு உனக்கு அறிவு இருக்கான்னு கேட்குது. ஒரே சண்டை. இன்னும் மேனேஜர் வந்துட்டான். என்னங்க எங்கள் ஆஃபீஸ் ஸ்டாஃப் பார்த்து அறிவு இருக்கான்னு கேட்டுக்கலாம். உனக்கு அறிவு இருக்காடா? இது ஒரு பிரச்சனையா? புரிஞ்சுக்க. எதுக்கு எக்ஸாம்பிள் ஒரு பிரச்சனை இருக்கா இல்லையா, நான் எப்படி சால்வ் பண்ணேன்னு கேட்குறேங்க. நம்ம என்ன பண்ண டென்ஷன் ஆகிடுவோம். நான் உடனே என்ன பண்ணுவேன், சும்மா இருப்பேன். இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்குனே சும்மா இருப்பேங்க. உடனே அலாரம் வச்சேன் 30 நிமிஷம் சும்மா உட்காந்துருவேன். அடுத்த முறை ஃபோன் வந்தால் என்ன செய்யறது? சிந்திக்க 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 நமக்கே ஐடியா வரும். யாரையும் கேட்க வேண்டாங்க. நாமெல்லாம் புத்திசாலி தான், மூளையை சரியாக பயன்படுத்துறது இல்லை. அதுக்கிட்ட ஒன்றும் பண்ணாமல் இருந்தால் கூட சரி பண்ணி கொடுத்துரும். நம்ம மேலே நமக்கே நம்பிக்கை இல்லை. அரை மணி நேரங்க சூப்பர் ஐடியா கிடச்சிருச்சுங்க, ப்ராப்ளம் சால்வ். வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அடுத்த ஃபோன் எப்போ வரும்னு. ஏன்னா சிந்திச்சு எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிருச்சு. புரிஞ்சுக்குங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, யாருக்காவது ஃபோன் பண்ணி ஐடியா கேட்பீங்க. நான் சொந்தமாக யோசிங்களா யோசிங்க. நீங்கள் உங்களாலேயும் முடியுங்கிறங்க, அதை செய்யுங்கிறங்க. இப்போ ஃபோன் வருது. ஹலோ சார், இந்த கம்பெனிலேருந்து பேசுகிறேன் சார். அதே மாதிரி பேசுகிறாங்க, ஆனால் ஆள் மட்டும் மாறிட்டே இருக்குங்க. இல்லைங்க எனக்கு ஏற்கனவே வேற ஒரு லைன் இருக்குங்க. பரவாயில்ல சார், இது ரொம்ப நல்லா இருக்கு சார் அப்படிங்களா? வேணுமுன்னே ஒரு 2 நிமிஷம் பேச்சு கொடுத்துட்டு, ஒரு நிமிஷங்க காலிங் பெல் அடிக்கிறாங்க. பொய், காலிங் பெல் அடிக்கல, நம்ம வந்து பிளான் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு நிமிஷம் மேடம், காலிங் பெல் யாரும் அடிக்கிறாங்க, நான் பார்க்குறேன், விலையிலே இருங்க அப்படின்ட்டு நான் வேணுமுன்னு அடிக்கிறேன். காலிங் பெல் அடிக்கிற மாதிரி திறக்கிற மாதிரி. சொல்லுங்கள் மேடம். இவங்க சொல்கிறாங்க, மேடம் உங்களே இல்லை மேடம், கதவை திறந்தனா இங்கே ஒரு மேடம் நிற்கிறாங்க, அந்த மேடத்தை சொல்லுங்கன்னு, நீங்கள் லைனில் இருங்க அப்படின்ட்டு. சொல்லுங்கள் மேடம். சோப்பு தூளா? மேடம் உங்களுக்கு அறிவு இருக்கா? காலிங் பெல் அடித்து சோப்பு தூள் வேணுமா கேட்குறீங்களே, ஒரு சோப்பு தூள் வாங்குறதுக்கு துப்பு இல்லாமல் அந்த வீட்டில் கொடுக்கணும். எனக்கு சோப்பு தூள் வேணும்னா நான் போய் கடையில் வாங்கிடுவேன், எனக்கு அறிவு இருக்குது. காலிங் பெல் அடித்து கொஞ்சம் கூட அறிவு இல்லையா? யார் மேடம் உங்களை வேலைக்கு வச்சா? மேடம் உங்களே இல்லை மேடம், இங்கே ஒரு மேடம் லூஸு மேடம் கதவை தட்டிட்டு சோப்பு வேணுமான்னு கேட்குது மேடம். கட் பண்ணிடுச்சு. ஒரு ஐடியாங்க, இதை சிறப்பான ஐடியான்னு சொல்ல வரல, இது எனக்கு கிடைச்சது திங்க் பண்ணது மூலியமாங்கிறாங்க.